நான் வந்து பணத்துக்காக தான் வாழணும், பணம் தான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன். என்றைக்கும் எத்தனையோ கோடி சம்பாதிச்சிருப்பேன். எனக்கு ஒரு காலத்தில் கே பாலச்சந்திரன் நடிக்கணும்னு கூப்பிட்டாரு. நான் ரொம்ப தயங்கின ஆள். மூங்கில் காட்டோரம் ஜதி அதில் பிறக்க நதி அதை ரசிக்க. ராஜா சார் படத்துக்கு நீங்கள் எழுதினா என்ன? வச்ச கூறி தப்பாது இந்த புள்ளி தொக்காது, சக்கு 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 சக்குன்னு குத்திரி இல்லை. அதான் ஓட்டை வாங்கிட்டு பின்னாடி குத்துறான்னு. கொடுத்த காசு அள்ளி போட்டு இல்லை. இப்போ அப்புறமா அவன் எப்படி சொல்லி போடுவேன். பாஸுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு, கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாசு. சம்மதிக்க வச்ச விஷயம் வந்து கஜினி முகமது படையெடுத்த மாதிரி தான். நான் எம்ஏ வரலாறு படிச்சிருக்கேன். அது மாதிரி கஜினி முகமது படையெடுத்த மாதிரி நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப நாசுக்காக இது பண்ணுவேன். அதை அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு இயக்குனர் கேவி ஆனந்த். இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் இருக்காது, கேரக்டர்னு இல்லை, எனக்கு வந்து நான் படங்கள் நான் டைரக்ட் பண்ணேன், நான் என் படத்தில் நடிச்சிருக்கேன்னு தவிர நான் ஒரு காலத்தில் கே பாலச்சந்திரன் நடிக்கணும்னு கூப்பிட்டாரு. நான் ரொம்ப தயங்கின ஆள். நான் பல இயக்குநர்கள் என்ன அப்போயே நான் ஒரு தாயின் சபதத்தப்பெல்லாம் வந்து நான் மைதிலனிக்கு அதெல்லாம் சூப்பர் ஹிட்டு. அப்போ எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டே பேஸில் சம்பளம் வாங்கினாலே நான் அவ்வளவு சம்பளம் வாங்கினா கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கியிருக்க முடியும். அப்போல்லாம் வந்து எனக்கு நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்கள் இருந்த காலகட்டத்தில் எனக்குன்னு ஒரு தனி வசூல் இது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எனக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சிது. நான் வெளிப்படங்களில் போய் நடித்தது கிடையாது. எனக்கு எனக்குன்னு ஒரு வட்டம். அப்போ வந்து கதையை கேட்ட பிறகு கூட நான் ஒத்துக்கல. நான் அப்படியே வேறு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் அதில் இந்த படத்தில் பண்ணது, நீங்கள் முதல்வன் படத்தில் என்ன பண்ணீங்க, அவர் டைரக்ட் பண்ண படங்கள் ஒன்று அயனில் எனக்கு என்ன விஷயம் பிடிச்சிது, எனக்கு இதில் என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன சார் இதையே சொல்கிறீங்க, நீங்கள் வந்து கவன் மத்தி உங்களோட கவனம் திரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இல்லை சார் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு 3-4 தடவை ஆகிடுச்சு சார். அது எனக்கு தெரியல, ஆனால் என்ன அவர் விடவே இல்லை சார். விஜய் சேதுபதி பேசிக்காக சொல்லணும்னா ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அவ்வளோலாம் பேர் புகழாக சுதுக்கமாக அது இந்த படங்கள்லாம் கிட்டோம்னா திரும்ப அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்ற பிறகு ஒரு நாள் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற ஒரு பையன். யார் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு பார்த்தா விஜய் சேதுபதி. நான் தான் சார் என்ன நான் நீ எதுக்குப்பா நான் உங்கள் ரசிகன் தலைவரே, நான் உன் ரசிகன் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெரி மச் என்னை ரொம்ப நெகிழ வச்சுட்டாரு அந்த பையன் வந்து இந்த கதையை கேட்டு நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டார் சார். இப்போ விஜய் சேதுபதி நீங்கள் சூப்பர் காம்பினேஷன், இப்போ ஒரு தடவை கதையை கேளுங்க, ஃபைனல் ஸ்கிரிப்ட், உங்களுக்கு என்ன வேணாலும் ஃப்ரீடம் தரேன், நீங்கள் என்ன எப்படி பேசணும், என்ன டயலாக், உங்களோட ஸ்டைல் என்ன அப்படின்னா உங்களுடைய இதை எங்கேயுமே நான் வந்து உங்களுடைய இது பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உங்கள் செல்லத்துறை இருக்கார். அதுக்கப்புறம் வந்து உங்களோட படத்தில் சிம்பு சாரோட படத்தில் வேலை செஞ்ச வல்லவன் படத்தில் வந்து தயாரான சிம்பு சார்ட்டேருந்து இது பண்ண நம்ம ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அவர் தான் ஏஜிஎஸில் வெங்கட்டும் லோகநாதன் அவங்க தான் யூனிட்டில் இருக்காங்க. அந்த கம்பெனியில் 2 படம் பண்ணிட்டேன், இப்போ 3வது படம் பண்ணுறேன். இங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும். நல்ல சார் தைரியமாக பண்ணுங்கள் சார், உங்களுக்கு இதுவுமே இது வேணும்னு சொல்லுவேன். சரி இந்த படம் பண்ணிடலாம். என்ன சார் இது பண்ணணுன்னா நீங்கள் அதெல்லாம் வேறு சார், சம்பளன்றதுங்கிறதெல்லாம் அடுத்த சம்பளம் வந்து என்ன கொட்டி கொடுத்தாலும் போய் எங்கே வேணாலும் நான் நடிச்சிட மாட்டேன். நான் வந்து பணத்துக்காக தான் வாழணும், பணம் தான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன். என்றைக்கும் எத்தனையோ கோடி சம்பாதிச்சிருப்பேன். நான் யாரோ சில பேருக்கு பாட்டு கூட இது போக மாட்டேன். என் படத்துக்கு நானே மியூசிக் பண்ணுற படத்துக்கு நான் பாடலாசிரியர். குடிக்காரன் கூட நான் மியூசிக் பண்ணுறேன், அதனால் நான் பாட்டு எழுதிப்பேன். நான் வெளி கம்பெனியில் போய் பாட்டு எழுதுறது கூட போக மாட்டேன். அது ஒரு கேரக்டரைசேஷன். நான் கொடி கட்டி பறக்கிறேன். இளையராஜா காலத்தில் நான் கொடி கட்டி பறக்கிற காலத்தில் இளையராஜாட்ட பாட்டு எதுன்னு யாரோ கூப்பிட்டப்போ நான் அவ்வளோ ரூபா சம்பளம், ஒரு பாட்டு இதுக்கு அவ்வளோ ரூபா சம்பளம். யாருமே எந்த பாடலாசிரியருக்கும் இல்லாத சம்பளம் எனக்கு கொடுங்க, நான் போக மாட்டேன். ஏன்னு கேட்டேன். எனக்கு ராஜா சாரே கேட்டார், ஏன் நீங்கள் பாடல் எழுதுறது தயங்குறீங்க? இல்லை சார் நான் பாட்டு எழுதி கொடுத்துருப்பேன். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது சார், இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது, டெலிஃபோன் தான். ஒரு பாடலுக்கு வந்து பாடும்போது அதோட லிரிக் மாற்றணுன்னா இப்போ வந்து பாலுவே எப்படின்னு கேட்டால் என்னோடய லிரிக் ரொம்ப லிரிக் இது டஃப்பாக இருக்கும் சார். அது நீங்கள் சிம்பிளிஃபை பாட்டு குத்துப்பாட்டு மட்டும் தான் பார்ப்பீங்க. ஆனால் என் காலத்தில் நான் பாட்டு எழுதுகிற ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஒரு மற்றவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பூக்கள் விடுந்தது ஒரு படம், ஸ்ரீதராஜன் டைரக்ஷன். ஒரு பாட்டு எழுதணுன்னாரு, இந்த மாதிரி இயற்கையை பற்றி வர்ணிக்கணும், அந்த இயற்கையில் வந்து அந்த அப்படியே அந்த ஷார்ட் பை ஷார்ட்டு அப்படியே டோட்டலாக தென்காசி அதெல்லாம் லொக்கேஷன் சொன்னேன். என்ன முதல்ல சுச்சுவேஷன் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷன் தென்காசி அங்கே இதெல்லாம் அந்த போய்ட்டு அப்படியே மூங்கில் இது அப்படியே அப்படி இந்த மாதிரி பாட்டுன்னு சொன்னோன்னே ஒரு மூங்கில் காடெல்லாம் எடுக்க போகிற
மூங்கில் காட்டோரம் முகிலின் நாதம் நான் கேட்கிறேன். ஆன் ஸ்பாட் சொல்கிறேன், ஆன் ஸ்பாட்டு. மூங்கில் காட்டோரும் முகில், அப்படி முகில் அதை மாதிரி சொல்ல விடுனேன். இல்லை அவர் சொல்கிறார் இன்னொரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு வந்து அப்படியே அந்த டைட்டில் அப்படியே இயற்கை இது பண்ணோம். என்ன அப்படின்னா என்ன லிரிக் முதல்ல எழுதினா ஒன்று பண்ணலாம் சார், ஐ வில் டெல் தட் ஐ வில் ப்ரிப்பேர் த லிரிக், அப்புறமா டியூன் கம்போஸ் பண்ணுறேன் சார். அவர் கேட்குற டியூன் கம்போஸ் பண்ணிட்டு பாட்டா அப்படி உங்களுக்கு லிரிக்னா லிரிக் கம்போஸ் பண்ணிவிட்டு லிரிக்கை வச்சுக்கிட்டு அதுக்கு கம்போஸ் பண்ணுறேன், இல்லைன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு அதுக்கு பாட்டு போடுறேன், எப்படி வேணுண்ணே? இல்லை எனக்கு அந்த இதில் லிரிக் தான் ரொம்ப இதாக வேணும் ஜி. அவர் ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுவார், நல்ல வெரி குட் கிரியேட்டிவ் டைரக்டர் ஸ்ரீதர்ராஜன். சரி, இப்போ உங்களுக்கு அந்த இதோட சொல்கிறேன் அப்படின்னா, மலைகளின் மேலே அருவி விட மத்தளம் போலே ஒளியும் எட, மலைகளின் மேலே அருவி விட மத்தளம் போலே ஒளியும் எட, ஜதியதில் பிறக்க நதி அதை ரசிக்க, சலங்கை போல் நெல்மணி குலுங்கும் வயலோ பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன இது கன்சீவ் பண்ணி இது டயலாக் சொல்லுங்க, ஐ எம் நாட் இது சொல்லுங்கன்றாரு சார். அருவி ஷாட் எடுக்கிறீங்க ஸ்ரீதர்ராஜன், இஃப் இட் இஸ் பாசிபிள் யூ ஹேவ் டு ஷூ த கேமரா, யூ ஷுட் ஷோ த ஒன்லி த வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸோட இதில் அந்த வாட்டர் ஃபால் மேலேருந்து டாப்லேருந்து கேமரா டில் டவுன் ஆர் அதர்வைஸ் இஃப் இட் இஸ் அ க்ரெயினில் அப்படி கேமரா கீழே வந்தீங்கன்னா மலைகளின் மேலே அருவி விட, அந்த அருவி தண்ணி கிண்ணிலாம் எல்லாத்தையும் காட்டிடுங்க, காட்ட பிறகு அப்படியே அது உழணும். அந்த மேலேருந்து அருவியில் விட மலைகளின் மேலே அருவி விட மத்தளம் போலே ஒளியும் எழ, அது உடனே ஜதி அதில் பிறக்க, உடனே ஜதி இதில் சவுண்டு வருது சார். அப்படியே கேமரா அங்கேருந்து பேன் பண்ணுறீங்க, நதி அதை ரசிக்க, த ரிவர், ஜதி அதில் பிறக்க நதி அதை ரசிக்க. அங்கேருந்து அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பெட்லேருந்து இந்த ரிவர் பெட்லேருந்து அப்படியே பேன் பண்ணிங்கன்னா த பேடி ஃபீல்டு, வயல்வெளி, சலங்கை போல் நெல்மணி. அப்படியே அந்த பேடி ஃபீல்டு, அந்த என்ன மாசன்னு கேட்டுக்கிட்டேன், பச்சைனா ஒன்று எழுதுவேன், அப்படியே பூத்து குலுங்குறேன்னா சலங்கை போல் நெல்மணி, அப்படியே பேடி ஃபீல்டு பூத்து குலுங்குது, சலங்கை போல் நெல்மணி குலுங்கும் வயலோ பெண்மணி. இந்த நெல்மணி பெண்மணி எதுகை முனை மட்டுமல்ல, மலைகளின் மேலே ஒளியும் இட மத்தளம் போல், மலைகளின் மேலே அருவி விட மத்தளம் போல் ஒளியும் இட, ஜதியதில் பிறக்க நதிய ரசிக்க, சலங்கை போல் நெல்மணி குலுங்கும் வயலோ பெண்மணி. இது லிரிக்கு. இந்த பாட்டோட லிரிக்லாம் பண்ண பிறகு இதை பாடணும்னா இது லிரிக்கே அவருக்குள்ளே எப்படி இருக்கு. பாலு சார் இருந்தார், பாலு சார் இந்த இது எப்படின்னா இது சந்தம் ஒரு மாதிரியே எப்படி இருக்குது, இது டியூனில் வந்துடுமா முடியுமா அப்படின்னு கேட்டு 1 மினிட் அண்ணா நீங்கள் பாலண்ண பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி ஒன்று, மலைகளின் மேலே அருவி விழ மத்தளம் போல ஒலியும் எழ, ஜதி அதில் பிறக்க நதி அதை ரசிக்க. அந்த பாடலாசிரியர் அங்கே பாடுறதுக்கு என்ன வார்த்தை, என்ன தாளத்தில் என்ன சந்தம் உட்காரணும் நான் எழுதுகிறவன் சொன்னேன். தடாகத்தில் மீன் 2 காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. மைதிலியினை காதலி பாட்டா எக்கோ இளையராஜா சாரோடைய கம்பெனி தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணுது. ராஜா சார் படத்துக்கு நீங்கள் எழுதினா என்ன? அப்போ எக்கோவில் வேலை செய்கிறவங்க வந்து கேட்குறாங்க, ராஜா சார் படத்துக்கு நீங்கள் பாட்டு எழுதியாகணும். இல்லை வேணாம் தலைவா, ஏன்னு கேட்டால் நான் பாடல் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு பாடகர் வந்து அந்த பாடல் வருது, இப்போ பாலுன்னா நான் சொல்லி கொடுத்துட்றேன், பாலண்ணனால இருந்தாலும் சரி ஜெஸ்ஸர் சாராக இருந்தாலும் சரி, லிரிக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல சிங் பண்ணி சொல்லிவிடுவேன். நான் இல்லாதப்ப அந்த சிங்கர் யாராவது பாடுறதுக்கு அந்த வரி புரியலன்னா, இப்போ தடாகத்தில் மீன் 2 காமத்தில் மாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் ஓகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ சொல்லுவேன். அந்த வரி தாளத்தை மீறி உட்கார கரெக்டாக இருக்கும். நானே மியூசிக் ரைட்டரு, நானே லிரிக் ரைட்டரு. நீங்கள் அந்த வரியை உங்களுக்கு செட்டப் ஆகலன்னா, நீங்கள் வரியை மாற்றணும் என்ன கேட்காம மாற்றிட்டீங்கன்னு வச்சுங்க, நீ என்ன சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு நான் என்னோடய சுயமரியாதை பாதிக்கும். வேணாம் சார் எனக்கு அப்படின்னு ஒரு பாடல் எழுதுறதுக்கே என்ன பெரிய சம்பளம் தரனாலும் போவாதால் தான். நான் மியூசிக் ரைட்டராக வேலை செஞ்ச கூட என்னை பிடித்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் மட்டுமே வேலை செஞ்சேன். பெரிய இவன் நண்பர் விஜயகாந்த் வந்து அரசியல் இது பண்ண சட்டம் சிரிக்கிறதுல படத்தில் மியூசிக் பண்ண, அவருக்கு என்ன பிடிச்சது, என்னை லைக் பண்ணார். நீங்கள் வந்து நண்பா அவர் சொல்லுவார், அண்ணன் கூட கூடுவார். அவர் என்னை விட சீனியர் இவ்வளோத்துக்கும் விஜயகாந்த் சார்
கூலிக்காரன் படத்துக்கு என் குழந்த மாதிரி ரசிப்பார். கூலிக்காரன் படத்துக்கு மியூசிக்கு கம்போஸ் பண்ணால் அந்த இந்த பாட்டெல்லாம் வச்சக்கூறி தப்பாது இந்த புள்ளி தொக்காது வச்சக்கூறி தப்பாது இந்த புள்ளி மனுஷன் பயங்கர என்ஜாய் பண்ணி. எதுக்கு சொல்ல வர, என்னை ரசித்தால் மட்டுமே, என்னை பிடித்தால் மட்டுமே. அவங்களோட படத்துக்கு மியூசிக் டைரக்டராக கூட வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை நீங்கள் ஒத்துக்கணும். சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக இருக்குது, டிவி பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தொலைக்காட்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மனோதர்மத்தோடைய உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்கிறார்களா? ஒர்க் பண்ணக்கூடிய நீங்கள்லாம் மீறி அந்த ஓனர் என்பதற்கு ஒன்று இருக்குது. மீடியாவில் ஒர்க் பண்ண நான் கூட குரல் டிவின்னு வச்சிட்ருக்கேன். நான் ஒரே ஒரு நிமிஷம் இந்த கேள்விக்கு மட்டும் போய் சொல்லுவேன். குரல் டிவியில் இன்னை வரைக்கும் ஒரு 15,000 ரூபாய்க்கு விளம்பரம் போட்டிருக்கேன்னா யார்கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு 15,000 ருபீஸுக்கு 1 lakh இல்லை, 10 லட்சத்துக்கு விளம்பரம் கொடுத்தாலும் இது வரைக்கும் போடல. ஏன் போடல? நான் சொல்லுவேன், விளம்பரம் போட்ட பிறகு அவங்க திசை திருப்புறவுக்கெல்லாம் நம்ம திரும்புகிற மாதிரி இருக்கும். நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் நீங்கள் தப்பாக என்ன தான் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நீங்கள் திங்க் பண்ணாலும் ஓனருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. கீழே ஒர்க் பண்ணக்கூடியெல்லாம் என்னோடய மீடியா நண்பர்கள் தான். எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, எல்லாம் பண்ண எல்லாத்தையும் இதை எடுத்துகிட்டு போய் டிஆர் நல்லா பேசுகிறார், நல்லா இது பண்ணுறாரு, என்ன தான் போகணும்னு நினைச்சு இதெல்லாம் வேணாம், கட் பண்ணி தானே சார் ஆகணும். ஏன் கட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாஸ் இருப்பாங்க. அதுதான் மேட்ரு. பாஸுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு, கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாசு, கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் நல்ல மனசு. எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே அதோடைய கேள்வி கேட்காதீங்க. ஏன்னு கேட்டால் இது பண்ணுது. இன்றைக்கி பத்திரிகையில் பாருங்கள், யாரோ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதோட செய்தி கூட இப்போ நெடுவாசலுக்காக போய் போராடுறேன். ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்குன்னா போய் போராடுறேன். அங்கே ஒரு அம்மா நாங்கள் தெரியாமல் கையெழுத்து போட்டுறேன். எப்படி தெரியாமல் கையெழுத்து போடுவீங்க? ஏன் போட்டீங்க? கேள்வி கேட்குறேன். 500 ரூபா கொடுத்தா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்க? விவரம் இல்லாமலாம் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டேன், பாருங்கள், மீடியாவில் பாருங்கள். 500 ரூபா கெடுத்து ஏன் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற. யாராவது எதிர்த்து நாங்களாம் என்ன அப்படிலாம் இல்லை, நாங்களாம் என்ன சொல்ல. குற்றவாளிகள் இருக்காங்க சமுதாயத்தில். ஏன் நோட்டுக்கு ஓட்டு போடுற காந்தி தாத்தாவை பார்த்துக்கிட்டே அப்படின்னா ரூபா நோட்டை பார்க்குற சக்குன்னு குத்திரி இல்லை, அதான் ஓட்டை வாங்கிட்டு பின்னாடி குத்துறான்னு கேட்குறேன். இந்த கருத்தை சொல்கிறது இவ்வளவு ரெவல்யூஷனரியாக பேசுகிறதோட மேட்ரு வராது சார். யாரோ புதுசாக கட்சி தொடங்கினா அதுக்கு தான் செய்தி. தீபாவோட வீட்டுக்காரர் கட்சி தொடங்கினா அதுக்கு செய்தி. ஏன் கட்சி தொடங்கினார் தீபாவோட வீட்டுக்காரனா? அவர் அடுத்து அவரோட மனைவி தீபா ஆட்சியை பிடிக்கணுமா, முதலமைச்சர் ஆகணுமா? என்ன நாடு? இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிற ஒரு நாள் கூட நான் அடுத்து மந்திரி ஆவனே சொன்னதில்லை, முதல் மந்திரி ஆவன்னு சொன்னது கிடையாது. யோசிச்சு பாருங்கள். நான் வாழ்க்கையில் ஒரு எம்எல்ஏ இருந்தாக்கா மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆளாக இருப்பேன். வெளியில் பேசுகிற மாதிரி மீடியாவில் பேசுகிறேன்னா அங்கேயும் பேசணும். இதை தான் சொல்கிறேன். எதுக்கு சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு அவுட் ஸ்போக்கன் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசுகிற கேரக்டர் இருந்ததுனால ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு கேரக்டர் படத்துக்கு சப்ஜெக்ட்டுக்கு தேவை. பாலிடிக்ஸ் இல்லை, நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை அநியாயங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். பாதிப்பை மீறி அதை தான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் கேவி ஆனந்த் சொன்னார். அந்த பாதிப்பெல்லாம் மீறி போராடுற ஒரு கேரக்டராக இருக்கிறனால தான் டி ராஜேந்தர் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு மனிதன். சில இடங்களில் தமிழ் உணர்வையும் சொல்கிறாரு, கொஞ்சம் நக்கலாகவும் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாரு. நான் மேடையில் நல்லா காமெடி பண்ணுவேன், மேடையில் நக்கலாக பேசிக்கிட்டே இருப்பேன். இதை சொன்ன பார்த்தீங்களா? ஆனால் நாங்கள் தெரியாமல் ஓட்டு போட்டோம்னு மக்கள், ஏன் தெரியாமல் ஓட்டு போட்டிங்க? 500 ரூபாய் வாங்கணுன்னு பார்த்துட்டு சக்குன்னு குத்துரி இல்லை, அதான் ஓட்டு வாங்கிட்டு அவங்க இந்த அடி பறக்கும் காப்ஸு. ஏன்னு கேட்டால் அந்த யதார்த்தத்தோடு போயிடுவேன். அப்படின்னு நான் என்கிட்ட சொல்லணும், ரோடே சரியாக போடல தலைவர், ஃபுல்லாக ஜல்லி, எல்லாத்தையும் ஜல்லியே போட மாட்டேங்கிறான் அப்படின்னு. கொடுத்த காசு அள்ளி போட்டு இல்லை, இப்போ அப்புறமா அவன் எப்படி ஜல்லி போடுவேன் அப்படின்னு. ஐயோ, ஜனம் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறேன். இவ்வளவு லொல்லு பண்ணுவேன். அது அரசியல் மேடையில் இதை மாதிரி பேசுவேன். மக்கள் என்கிட்ட எல்லாம் கும்பிட்றான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நீ சரியாக இருந்தீன்னா அதிகாரிகிட்ட நீ சரியாக இருக்கணும். தண்ணி வரலாம் தூங்க விடவே மாட்டேன்.
நான் எம்எல்ஏ இருந்தப்போ மக்கள்கிட்ட போயிட்டு அப்படின்னா ராத்திரி 2 மணிக்கு மக்கள் இங்கே கரண்ட் வரல அப்படின்னு சொல்லுவான். அந்த இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். இபி ஆஃபீஸ் பண்ணுறது தானே, தலை வச்சுக்க தலை, வீட்டில் இருக்கிறேன், காலையில் போட்டு விட்றேன், 6 மணிக்கு எழுச்சி போட்டு விட்றேன்னு அப்படின்னா. நான் கேட்டேன், சரி காலையில் போட்டு விட்டுரு, ஒன்று பண்ணுறேன், கொஞ்சம் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு. மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க பக்கத்தில். உங்கள் வீடு எங்கே இருக்குது? 2 மணிக்கு போகிறேன், தொகுதியில் கூப்பிட்றாங்க, கரண்ட் இந்த ஏரியாவிலே இல்லை, ஏரியாவில் இல்லை, ஒரு வீடு இல்லை, ஏரியாவே இல்லை. மக்கள்லாம் வேர்த்து விறுவித்து ரோட்டில் நீங்கள் பொங்கநகரை போய் கேளுங்க. உடனே இபி ஆஃபீஸ் ஃபோன் போட்டால் நான் தலை நான் தூங்கிட்டு இருக்கேன் தலை, தோரில் வீட்டில் இருக்கேன், காலையில் வந்து போட்டு விட்றேன். காலையில் போட்டால் சரி, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா. நான் வீடு இதில் இருக்கேன். நான் வரேன். எதுக்கு அப்படின்னா, உன் வீட்டில் பவர் ஆஃப் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எதுக்கு தலை அப்படின்னா, ஆமாம் பவர் ஆஃப் பண்ண பிறகு நீ காலையில் 6 மணி வரைக்கும் பவர் இல்லாமல் நீ தூங்கணும். நீ மட்டும் வீட்டில் பவரோட நீ வந்து ஃபேன் போட்டு நல்லா தூங்கின்னு இருப்ப, என் ஜனம் ஃபுல்லாக இங்கே அழுதுன்னு இருக்குமா? இன்னான்னு நான் பேசுகிறேன். ஒன்று இப்போ நீ ஆஃபீஸ் வர, இல்லை இருக்கிற கூட்டத்தோடு அங்கே நான் வந்துக்கினே இருக்கேன். என்ன தலை என்ன சொல்கிற அப்படின்னா, 15 நிமிஷம் இதை வந்துக்கினே இருக்கேன். ஆனால் அந்த ராஜேந்தர் அந்த சர்க்காஸ்டிக்கு, அந்த நக்கல், அந்த இது எல்லாத்தையும் மீறி அந்த கேரக்டரைசேஷன் வேணும் அப்படிங்கிற சொல்ல, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம் வித்தியாசமாக அப்படின்னு தான் பண்ணோம்.